வணக்கம். இன்றைக்கு உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் கிட்டாதாயின் வெட்டன மர என்றொரு பழமொழி உண்டு. அதன் பொருள் என்ன, வாழ்க்கையில் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது என்பது பற்றி உங்களோடு பேசலாம் என்று இருக்கிறேன். எல்லா வயதிலுமே நமக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கும். என் அப்பா என்கிட்ட பிரியமா இல்லை, எங்கள் அம்மா என்கிட்ட பாசமாக இல்லை, என் நண்பர்கள் என்னோட பாசமாக இல்லை, என் காதலி நான் இருக்கிற அளவுக்கு அவளுக்கு என் மேலே ஆசை இல்லை, என் மனைவி அல்லது என் கணவன் என் மீது பாசமாக இல்லை, என் பிள்ளைகள் என்னை சரியாக நேசிக்கிறது இல்லை, என் பேர பிள்ளைகள் என்னோட நெருக்கமாக இல்லை. இப்படி ஏதாவது ஒரு குறை வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலுமே எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. சரி, இந்த ஏக்கம், இந்த கவலை, இந்த ஆற்றாமை, இதற்காக நாம் வருத்தப்படுவது, கண்ணீர் வடிப்பது, நொந்து போவது, இதால் பலன் இருக்கிறதா என்று யோசனை செய்ய வேண்டும் இல்லையா? ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகத்தில் எல்லா மனிதருக்குமே அவரவர் மகிழ்ச்சி, அவரவர் விருப்பம், அவர்களுடைய நிறைவு, அதுதான் முக்கியம். ஏன், நான், நீங்கள் எல்லாமே அப்படித்தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்க எல்லாரும் நம்ம மேலே அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம மற்றவங்க மேலே எவ்வளோ இருக்கோங்கிறது அது தெரியாது, நமக்கு தெரியாது. எப்படி நாம் ஆற்றாமையால் கவலைப்படுகிறோமோ அது போல தான் அவங்களும் கவலைப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒரு நட்போ, உறவோ, நெருக்கமான ஒரு பந்தமோ நம்மகிட்ட பாசமாக இல்லை, அன்பாக இல்லைன்னு நினச்சி நம்ம வேதனைப்படுறதை விட அதை கடந்து போவது ரொம்ப முக்கியம். நம்முடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்முடைய நேசத்தையும் எடுத்து சொல்லலாம், அதில் தவறே இல்லை. அவர்களுக்கு புரியும்படி விளங்க வைக்கலாம், அதற்கான முயற்சி செய்யலாம். ஆனால் ஒருவேளை கணவன் எடுத்து மனைவியோ, மனைவி எடுத்து கணவனோ, அப்பா அம்மா எடுத்து பிள்ளைகளோ, அல்லது பிள்ளைகள் எடுத்து அப்பா அம்மாவோ அப்படி முயற்சி செய்து அது நடக்கவில்லை என்று தோற்று போகும்போது அதற்காக மனம் உடைந்து போகாதீர்கள், நொறுங்கி போகாதீர்கள், நொந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனென்றால் நமக்கு நம்முடைய மகிழ்ச்சியும், நம்முடைய நிறைவும், நம்முடைய அமைதியும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் அதை தொலைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டு என்ன சாதிக்க போகிறோம்? நம்மால் ஒரு செயல் முடியலன்னா அதை மறந்து கடந்து செல்ல வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைக்கிறதுக்கான ரகசியம். ஆனால் பல நேரங்களில் நம்ம அதை செய்யாமல் அது கிடைக்கலன்னு புலம்பி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும், சந்தோஷத்தையும், நிறைவையும், மகிழ்ச்சியும் அனுபவிக்க தவறி விடுறோம். இது எல்லா தரப்புலையுமே நடக்குது, எல்லா பருவங்களிலும் நடக்குது, எல்லா காலங்களிலும் நடக்குது. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு நாம் முக்கியம் இல்லையா? நம்மை நேசிக்காத ஒருவரை ஏன் அவரிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும்? ஏன் அவரிடத்தில் மண்டியிட வேண்டும்? ஏன் அவரிடத்தில் இறைஞ்ச வேண்டும்? ஏன் அவரது காலடியில் காத்து கிடக்க வேண்டும்? உங்களை நேசிப்பதற்கென்று இன்னொரு உயிர் இந்த உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் இருக்கும். அதை கண்டுபிடியுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். கிடைக்கலன்னா அதுக்காக ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? சிலர் உயிரிய மாய்ச்சிக்கிறாங்க இல்லையா? இப்பெல்லாம் பரவாயில்ல, இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ஒரு விதத்தில் தெளிவாக இருக்காங்க. நானெல்லாம் உங்களை போல இளைஞனாக இருந்தபோது, சின்ன வயசு இருந்தபோது அடிக்கடி செய்தித்தாள்களை வரும், காதல் தோல்வியால் தற்கொலை, தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான், இளைஞன் ஆற்றில் குடித்து மரணம், பெண் நெருப்பு வைத்து கொண்டு மரணம், நல்லா செய்திகள் வரும். ஒரு காதல் நிராகரிக்கப்படும் போது அந்த வேதனையும் வலியும் தாங்கிக்காமல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்வது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் இல்லையா? சரி, அப்படி உயிரை மாய்ச்சிக்கிட்டா என்ன கிடைக்க போகுது? அந்த நிமிடம் உன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் நீ யாருக்காக உயிரை விட்டாயோ, யாருக்காக உன் வாழ்க்கையை துறந்தாயோ, அந்த மற்றொரு நபர் அதன் பிறகு உனக்காக கிடைப்பார்களா, இல்லை அவர்கள் மாறிட போகிறாங்களா? அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பாங்க, எந்த ஒரு தடையும் இல்லாமல் சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவாங்க. ஆனால் செய்கிற நீ யார் உயிரை நாம் தியாகம் செய்கிறோமோ, யாருக்காக தியாகம் செய்கிறோமோ அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உயிரை விட்டுகின்ற
இந்த நபரின் உறவுகள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இப்படி உறவுகள் என்ன பாடுபடுவாங்க, எப்படி இந்த இழப்பை நேரிடுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர். ரொம்ப சிரமப்பட்டு கிராமத்தில் வந்து படித்து ஒரு அரசு வேலைக்கு வந்தார். அவர் 2 குழந்தைங்க. அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவர் மனைவி ஹோம் மேக்கர். அவங்களுக்கும் பெரிய வருமானம் கிடையாது. அப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சைக்கிளில் பேப்பர் போடுவார். வீடு வீடாக நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணுவார். ஆஃபீஸ்க்கு போவார். மாலை 5 மணிக்கு பிறகு ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவார். அவர் டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஷார்ட் ஹேண்டு, ஹை ஸ்பீடெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுவார். இப்படி ஒரு நாளில் 18 மணி நேரம் உழைச்சார் அவர். அந்த மனிதர் தன் பையனையும் பொண்ணையும் நல்லபடியாக கொண்டு வரணும். ஒரே ஒரு காத்துக்கு அவருக்கு வயதான அப்பா அம்மா வேறு, அவங்களுக்கும் உதவி செய்யணும். எப்போதுமே பொருளாதார சிக்கல். நல்ல உடைகள் உடுத்த மாட்டார். ஆடம்பரமாக வாழ மாட்டார். ஒரு சைக்கிள் தான் அவருடைய ஆக பெரிய சொத்து. அப்படி இருந்த மனிதன் மகனை படிக்க வச்சார். அவன் எம்காம் படித்தான். மேலே எம்ஃபில் பண்ணிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணான். ப்ரமோஷனில் ப்ரொஃபஸர் ஆனான். ஹெச்ஓடி ஆனான் ஒரு கட்டத்தில். அப்போது அந்த கல்லூரியில் படித்த ஒரு பெண்ணோடு அவனுக்கு நட்பு ஏற்பட்டது. ரொம்ப பையன் ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய பதவிக்கு வந்துட்டான். அந்த பெண் ரொம்ப நெருக்கமாக காதலிச்சா. வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பையன் அறிமுகப்படுத்தி வச்சான். அந்த பெண் வீட்லேயும் பேசினாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் அந்த பெண் வந்து இவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். என்ன காரணம்னு தெரியல. இவன் வீட்டில் எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் அவன் வீட்டில் வந்து மனசு நொந்து ரொம்ப வாடி போயிருக்கிறான். அப்பா அம்மாட்ட எதையும் சரியாக பேசுறதில்ல, உற்சாகமாக இல்லை. அவங்க கேட்டால் எதுவுமே சொல்கிறதில்ல. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து உண்மை தெரியுது. அவங்க தெரிஞ்சோடனே அவங்க சொல்கிறாங்க, போனால் போகிறேன், பெண் இருக்குது, உனக்கு வேறு நல்ல பெண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நீ அமைச்சிக்கோ, விருப்பமில்லாதவருக்காக நீ ஏன் கவலைப்படுறப்பான்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவன் முதல்ல சரின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய அந்த இழப்பை அவனால் தாங்கிக்க முடியல. அந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பிரிவின் வேதனையை அவனால் சகிக்க முடியவில்லை. அவன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு ரயில் ரோடு இருக்குது, ரயில்வே லைன் இருக்குது. ஒரு நாள் மாலை கல்லூரியில் வந்த பிறகு சும்மா வெளியே போயிட்டு வரப்பா நான் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு வெளியே போகிறோம். 1 மணி நேரத்து வரைக்கும் பையனை காணோம். அதன் பிறகு ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி கூட்டமாக போகிறாங்க. எல்லாம் பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது. போய் பார்த்தா அந்த பையன் 2 துண்டாக கிடக்கிறான். ரயிலில் 6:45 மணிக்கு மேட்டுப்பாளையம் போன அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் குறுக்க பாஞ்சிட்டான். அவன் வாழ்க்கையை முடிச்சுட்டான். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் 7 மாதத்தில் அந்த பெண் வேறொரு பையனோட யாரோட பழகினாலோ அவளை திருமணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இவன் செத்து போயிட்டான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நடைமணங்கள் ஆனாங்க. அதன் பிறகு ஒரே வருடத்தில் அவர் இறந்து போனார். அந்த அம்மா தன் மகளை வைத்துக்கொண்டு கணவனும் இல்லாமல் மகனும் இல்லாமல் ஆண் துணை இல்லாமல் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தீராத நரகமாக போச்சு. இத்தனைக்கும் காரணம் என்ன? ஒரு பெண் நிராகரித்து விட்டாள் என்று மனம் நொந்து தற்கொலை செய்து கொண்டதுதான். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இது இந்த ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இதே போல் பல உதாரணங்கள் இருக்குது. சிலர் வந்து தன்னுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இல்லாது மதுவுக்கு அடிமையாயிடுறாங்க இந்த அன்பு கிடைக்கலங்கிறதுக்காக. இது ரொம்ப 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 தப்பு. உங்களை நீங்கள் நேசியுங்கள். உங்களுக்காக எத்தனையோ உயிர்கள் இருக்கு. உலகத்தில் ஒரே ஒரு நட்போ, ஒரே ஒரு உறவோ, ஒரே ஒரு பந்தம் மட்டும்தான் கிடையாது. ஒரு வழி அடைந்தால் 100 வழி திறக்கும். சின்ன எறும்பு பாருங்க, நீங்கள் அது சரியாக போயிட்டுருக்கோம். குறுக்க ஒரு அட்டை வச்சு தடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி அது பாதையை மாற்றிட்டு புதிய பாதையை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். அந்த இத்தனோடு இருக்க எறும்புக்கு இருக்கிற அந்த முயற்சியும் அந்த நம்பிக்கையும் அந்த உறுதி கூட நமக்கு இல்லைன்னா எப்படி? ஆகவே வாழ்க்கையில் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் நசுக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள். எப்போதும் உங்களை முதலில் நேசியுங்கள். உங்களை விட உயர்ந்த உறவு உங்களுக்கு வேறு யாருமே இல்லை. அதற்காக சுயநலமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை, சுயநலமாக வேறு என்று சொல்லலை. உங்களை நேசியுங்கள், எல்லோரிடமும் நேசியுங்கள், எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். அதே நேரத்தில் மன உறுதியோடு இருங்கள். ஒரு நட்போ உறவோ கிடைக்கவில்லை என்றால் அதை மறந்துவிட்டு கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். கிட்டாதாயின் வெட்டன மர. அதுதான் இன்றைக்கு சொல்ல வந்தது. நன்றி, வணக்கம்.